நடக்கக்கூடிய பூஜையை கேவலப்படுத்தி சமூக வலைதளத்துல நியூஸை போடுறான். இதை தட்டி கேட்க போனா எங்களை எல்லாத்தையும் அடிக்கான், ஆளை வச்சு அடிக்கான், பொம்பளை பிள்ளையில வச்சு அடிக்கான், எல்லாத்தையும் ஆளை வச்சு அடிக்கான். இதை நாங்க இந்த யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல அடுத்த வீட்டு பெண்களை இந்த ஜிபி முத்து போடுறானா இந்த உரிமையை அவனுக்கு யார் கொடுத்தது? அவன் என்ன ஐடி வாங்கி வச்சிருக்கான்? எஸ்பி ஆபீஸ்ல இதுக்கு தனியா லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கான். ஜிபி முத்து என்னையா உங்களுக்கு பாவம் செஞ்சாரு? ஊரே சேர்ந்து அவரையும் அவரோட பொட்ட புள்ளையும் ஒரு குடும்பத்தையும் சேர்த்து போட்டு அடிக்கிறீங்க. இதுல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. என்னன்னு கொடுத்துருக்கீங்க? அவர் ஆளை வச்சு உங்களை அடிக்கிறாரா? அவர் பொட்ட புள்ளைய விட்டு அடிக்கிறாங்களே. அவங்க பொட்ட புள்ளைனா ரெஸ்லிங் விளையாடுதா? அவங்க என்ன சூப்பர் மேனா? அவங்க 3 பேர் சேர்ந்து 4 பேர் சேர்ந்து உங்க ஊரே அடிக்கிறாங்க. இதை நாங்க நம்பணும். நீங்க சொன்னாக்க நாங்க என்ன சுண்ணாம்பு வச்சுட்டு வந்துருமா காதுல? யோ, மீடியாவில் சொல்றிய, நீ சொல்றது பொய்ன்னு கூட தெரியாதா எங்களுக்கு? உன்னோட பிரச்சனை கோயில் கட்டுறது பிரச்சனை இல்லை. கோயில் கட்டு விட மாட்டான், அவன் மந்திரிகம் பண்றான், அப்படி பண்றான், இப்படி பண்றான்னு சொல்றிய. வீட்டு பொம்பளை அவன் வீடியோ எடுத்து போட்டிருக்கான யூடியூப்ல. அப்படின்னா அந்த வீடியோ எடுத்து நீ கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ற நீ என்ன பண்ணணும்னா அதுக்காக வெயிட் பண்ணணும். 11 வழக்கு இருக்குன்னு சொல்றல, அதுக்காக வெயிட் பண்ணணும். எப்படியா நீங்க போய் அடிக்கிறீங்க அவரை? எதுக்காக அடிக்கிறீங்க? பாவம், ஒரு ஆள் கீழே இருந்து ஒருத்தன் வளர்ந்து வந்துடக்கூடாது உங்களுக்கு. அப்படி வளர்ந்து வந்துட்டா அவனுக்கு நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களே. என்ன மாதிரி என்னையா உங்களுக்குலாம்? எப்படி ஏற்பட்ட என்ன உங்களுக்குலாம்? அது மட்டும் இல்லாம இதை வேற சொல்ற, அவன் எங்க வீட்டு பொம்பளை வந்துட்டு எப்படி வீடியோ எடுக்கிறான், அவன் எப்படி, அவனுக்கு லைசன்ஸ் எப்படி கொடுத்தாங்க, எது பண்றாங்க, அது பண்றாங்க. ஆக மொத்தம் உனக்கு இந்த கோயில் பிரச்சனை கிடையாது. அவன் வளர்ந்துட்டான், எப்படியோ வந்துட்டான், அவனை நிம்மதியா இருக்க விடக்கூடாது. எப்படி அவன் வளரலாம்? அந்த மாதிரி ஒரு இழுக்கான எண்ணம், இந்த இழுக்கான எண்ணம் உன் மனசுல அழுக்கா இருக்கிற வரைக்கும் சத்தியமா சொல்றேன், நீ ஒழுக்கமாவே இருக்க மாட்ட. நீங்கெல்லாம் உண்மையிலே சொல்றேன்டா, நீங்களாம் ஊருக்காரன் கிடையாது. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் ஊருக்காரன் இருக்கான்டா என்னை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா எல்லாருமே சொல்லுவாங்க. நீங்கெல்லாம் உண்மையிலேயே அதுக்கு தகுதி இல்லாத ஆளுங்க.